வணக்கம். நீங்க NIOS ஸ்டூடெண்டா இருந்து பிசிக்ஸ் நினைச்சா கொஞ்சம் பயம் இருக்கா? ஆமா, ரெகுலர் டீச்சர்ஸ் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கூட லேட்டா வர்றதுன்னு நிறைய சவால்கள் இருக்குன்னு புரியுது. ஆனா இனி கவலையே படாதீங்க. இந்த விளக்கத்துல உங்க பயத்தை நம்பிக்கையா மாத்த போற ஒரு சூப்பர் பிளானை நாம பார்க்கலாம். நம்மளோட முழு நோக்கமே இதுதான். ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். எக்ஸாம் பேட்டர்னை சரியா அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான சிம்பிளான பிளானோட நம்பிக்கையா எக்ஸாமை எதிர்கொள்ள போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பிசிக்ஸ்னால வர டென்ஷனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் படி இந்த ஆட்டத்தோட ரூல்ஸ், அதாவது பாஸ் மார்க் எவ்வளோன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்க தியரி எக்ஸாம் மொத்தமா 80 மார்க்குக்கு நடக்கும். இதுல எவ்வளோ எடுத்தா பாஸ்னு அடுத்ததா பார்க்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 80க்கு நீங்க கம்பல்சரியா 21 மார்க் எடுத்தே ஆகணும். இதுல ஒரு மார்க் குறைஞ்சா கூட ஃபெயில் தான். சோ இந்த நம்பரை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க, தியரியில 21 மார்க் எடுத்தா மட்டும் பாஸ் கிடையாது. ஓவராலா அந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண, அதாவது தியரி பிராக்டிக்கல் ரெண்டையும் சேர்த்து நீங்க 33% மார்க் எடுத்திருக்கணும். இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. நீங்க தியரியில 21 மார்க்கும் பிராக்டிக்கல்ல மினிமம் ஒரு 7 மார்க்கும் வாங்குனீங்கன்னா கூட டோட்டல் 28 தான் வரும். அப்போ எப்படி அந்த 33% தாண்டறது? இங்க தான் உங்க டிஎம்ஏ, அதாவது உங்க அசைன்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும். டிஎம்ஏல நல்ல மார்க்ஸ் வாங்குறது அந்த 33% தடையை ஈஸியா தாண்டி பாஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப உதவும். இப்போ எக்ஸாம் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சிலபஸ்குள்ள போலாம். இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. அந்த தப்பை நீங்க பண்ணாம இருக்கணும்னா இதை ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க மொத்த சிலபஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 40%, அதாவது 12 சாப்டர்ஸ் உங்க அசைன்மெண்ட், அதாவது டிஎம்ஏக்காக ஒதுக்கியிருக்காங்க. மீதி இருக்கிற 60%, அதாவது 18 சாப்டர்ஸ் மட்டும்தான் உங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும். இந்த பிரிவை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். 40% சிலபஸ் டிஎம்ஏக்குனாலும் அந்த சாப்டர்ஸ்ல இருந்தும் ஃபைனல் எக்ஸாம்ல கேள்விகள் வரும். ஆனா அது எல்லாமே ரொம்ப பேசிக்கான MCQ மாதிரியான கேள்விகளாக தான் இருக்கும். அதிலிருந்து பெரிய கேள்விகளோ கணக்குகளோ வராது. இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎம்ஏ சாப்டர்ஸை சுத்தமா விட்டுறாதீங்க. அதுல இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. ஆனா உங்க முழு கவனமும் உழைப்பும் அந்த 18 பப்ளிக் எக்ஸாம் சாப்டர்ஸ்ல தான் இருக்கணும். ஏன்னா அதிக மார்க்ஸை அள்ளி கொடுக்க போறது அந்த சாப்டர்ஸ் தான். சரி, அந்த வார்னிங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மாஸ்டர் பிளானுக்கு வருவோம். எந்த யூனிட்ஸை முதல்ல படிச்சா ஈஸியா அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. உங்க மார்க்ஸ் எங்க இருந்து கொட்ட போகுதுன்னு இதுலயே தெரிஞ்சிடும். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், ஆப்டிக்ஸ், அப்புறம் மோஷன், ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி, இந்த 3 யூனிட்ஸ் தான் உங்க டாப் டார்கெட். இப்போ இந்த டேபிள்ல பாருங்க, டாப் 5 யூனிட்ஸ் எது, அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ், அதுல என்னென்ன டாபிக்ஸ் திரும்ப திரும்ப கேட்கறாங்கன்னு ஒரு கிளியர் ரோட் மேப் இதுல இருக்கு. எதை படிக்கணும், எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இந்த டேபிள் உங்களுக்கு தெளிவா காட்டிடும். சரி, எதை படிக்கணும்னு இப்போ உங்களுக்கு தெரியும். அதுவே ஒரு பெரிய ஸ்டெப்பு. ஆனா எந்த ஆர்டர்ல படிக்கணும்னு தெரியறது தான் கேம் சேஞ்சர். அதுதான் உங்க நம்பிக்கையையும் படிக்கிற வேகத்தையும் அதிகப்படுத்தும். வாங்க அந்த ஆர்டரை பார்க்கலாம். இதுதான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அல்டிமேட் ஸ்டடி ஆர்டர். ஏன் இந்த ஆர்டர்னா, முதல்ல ஆப்டிக்ஸ், ஆட்டம்ஸ், செமிகண்டக்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் சுலபமான தியரி அதிகமா இருக்கிற யூனிட்ஸை முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த நம்பிக்கையோட எலக்ட்ரிசிட்டி, மோஷன் மாதிரி கொஞ்சம் பெரிய யூனிட்ஸை படிக்கும்போது பிசிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா மாறிடும். ஆக இப்போ உங்க கையில ஒரு கம்ப்ளீட் டேட்டா ட்ரிவன் பிளான் இருக்கு. இந்த பிளானை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா பிசிக்ஸ்னால வர்ற பயம் எல்லாம் போய் கண்டிப்பா அதிக மார்க்ஸ் வாங்கலாம். இந்த பிளான் இப்போ உங்ககிட்ட இருக்கு. கேள்வி என்னன்னா, எங்க இருந்து ஆரம்பிக்க போறீங்க? யோசிக்காதீங்க. முதல் படியை இன்னைக்கே எடுத்து வைங்க. உங்க வெற்றி பயணம் இப்போதே தொடங்கட்டும். ஆல் தி பெஸ்ட்.